கதை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாமா? யாரெல்லாம் நம்ம பொறுப்பு பிளேயர்ஸ் சேனலுக்கு புதுசோ எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. முக்கியமாக அந்த ஆல் பட்டனை நோட்டிஃபை பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. குரங்கும் தொப்பி வியாபாரியும் இல்லைன்னா குல்லா வியாபாரின்னு சொல்லுவோம். அந்த கதை தான் நம்ம பார்க்க போகிறோம். யாருக்கெல்லாம் குல்லா வியாபாரி கதை தெரியும் குட்டிகளா? தெரிஞ்சவங்க எல்லாரும் பின்னாடி நீங்கள் கதையை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு குல்லா வியாபாரி குல்லா விற்கிறதுக்காக அவங்களோட கிராமத்துக்கு நடந்து செஞ்சாராம். எங்க? ஒரு கிராமத்துக்கு அவர் பாட்டுக்கு நடந்து போயிருக்காரு. அப்ப நடப்பாதையில அவருக்கு ரொம்ப களைப்பா இருந்திருக்கு. இப்ப நம்ம ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா அந்த வேலையில நம்ம இடையில களைப்பா இருக்கலாம். அதுவுமே அவர் ரொம்ப சோர்வாயிட்டாராம். அப்ப அவர் சோர்வை கலைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நம்மளாம் என்ன பண்ணுவோம் குட்டி? அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? குல்லா மூட்டையை, அதாவது அந்த குல்லா பெட்டியை மரத்துக்கு அடியில் வச்சுட்டு குல்லா வியாபாரி உறங்கிட்டாரு. குல்லா வச்சிருந்த அந்த குல்லா மூட்டையை என்ன பண்ணிட்டாரு? மரத்துக்கு அடியில் வச்சுட்டு நல்லா ஒரு இனலான மரத்தை பார்த்தாரு. அந்த மரத்துக்கு அடியில் வச்சுட்டு அவர் நல்லா உறங்கிட்டாரு அவரோட தலைப்பாயை போட்டு. அப்போ அதை கவனிக்கலை. அந்த மரத்தில் குரங்கு நிறைய இருந்திருக்கு. அவர் தூங்கின படுத்திருந்த அந்த மரத்து மேல நிறைய குரங்கு வந்து விளையாண்டுட்டு இருந்திருக்கு. குரங்குகள் எப்படி விளையாடும்? சட்டக்கார குரங்கு தானே. அப்போ குரங்கு வந்து மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து குல்லா மூட்டையில இருந்து குல்லாவெல்லாம் எடுத்துட்டு போயிடுச்சு. குல்லா, அதாவது குரங்கு எல்லாமே சட்டக்கார குரங்கு தானே. அந்த குரங்குகள் எல்லாம் மரத்துல இருந்து கீழே இறங்கி வந்து குல்லா மூட்டையில உள்ள குல்லா எல்லாத்தையும், அந்த குல்லா பெட்டியில இருந்த குல்லா எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டு தூக்கிட்டு போக மட்டும் இல்லாமல் அந்த குல்லா எல்லாத்தையும் அது என்ன பண்ணிட்டு குல்லாவெல்லாம் மரத்தில் கொண்டுட்டு போயிட்டு அவங்களோட தலையில் எல்லா குரங்கும் அதோட தலையில் குல்லாவை அணிஞ்சிருச்சு. அதாவது குல்லாவை போட்டுட்டு, என்னடா சத்தமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் கேட்டு குல்லா வியாபாரி முழிச்சு கொண்டாரு. முழிச்சிட்டு அவருக்கு ரொம்ப என்னவா இருக்கும், நம்ம ஒரு குல்லா வச்சுருக்கோம், ஒரு வியாபாரம் பண்ணுறோம், நம்மளோட குல்லா எல்லாம் காணோன்னா எப்படி இருக்கும்? அப்போ குரங்கு எல்லாம் குல்லா அணிஞ்ச குல்லாவை காணல. அப்போ அவர் என்ன பண்ணியிருக்காரு? உடனே மேலே மரத்தில் பார்த்துருக்காரு. எல்லா குரங்கும் குல்லாவை அணிஞ்சிருக்கிறத அவர் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ அவர் என்ன பண்ணாரு? அந்த குல்லா எல்லாத்தையும் திரும்ப வாங்குறதுக்காக ஒரு பெரிய தந்திரம் பண்ணாரு. என்ன தந்திரம் கெஸ் பண்ணுங்க குட்டீஸ்? என்ன தந்திரமா இருக்கும்? தன்னோட குல்லாவை என்ன பண்ணாராம்? தரையில விட்டெறிஞ்சிட்டாரு. அவர் இதுதான் யோசிச்சிருக்காரு. விட்டெறிஞ்சிட்டு குரங்க பார்த்து செஞ்சிருக்காரு. அப்போ குரங்கு என்ன பண்ணும்? அதையே ஃபாலோ பண்ணும். ஸோ குரங்கும் அதையே கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ குல்லா வியாபாரி என்ன பண்ணாரு? அந்த குரங்குகள் தூக்கி போட்ட அந்த எல்லா குல்லாயும் கடன்னு கரைக்கிட்டு உடனே குல்லாயெல்லாம் சேகரித்து மூட்டை கட்டிட்டாரு. அவர் வச்சிருந்த அந்த கையில வச்சு மூட்டை கட்டி அவர் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? அவரோட பாயில வச்சு கொண்டு போயிட்டாரு பெட்டியில. அந்த மூட்டையை உடனே அவர் தலையில வச்சு கொண்டு அந்த மரம் இருந்த அந்த இடத்த விட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு? வேற இடத்துக்கு போயிட்டாரு வேக வேகமா. ஓகே குட்டீஸ், இதுதான் குரங்கு போட்ட துப்பி. குல்லா வியாபாரி கதைகள் யாருக்கெல்லாம் இந்த கதைகள் பிடிச்சிருந்ததோ எல்லாரும் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. எந்த குட்டீஸ்க்குலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது? பாய்.